அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம். வேற ஒன்றும் இல்லை, ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கு கேட்குற மாதிரியோ சங்கர விஜயத்தில் இவர் பூர்ணா நதியில் ஸ்நானம் பண்ண போனார். இவர் போயிட்டாராக்கும் அப்படின்னு நினச்சிட்டா சன்னியாசம் வாங்கிட்டா புனர்ஜென்மா, அதனால நான் பழிச்சு வந்தாலும் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாக்கா அதே மாதிரியே இவர் முதல்ல விட்டுருத்து வெளியில் வந்தார். அப்படிங்கிறாப்புல இந்த வெங்கட்ராமையராக இருக்கிறதே இவர் போயிடுவரோன்னு இருந்தவர் இப்போ சன்னியாசம் வாங்கிட்டு புனர்ஜென்மான்னு ஏந்துன்னு பழையபடி வர ஆரம்பிச்சிட்டார். வந்தார். அதுக்கப்புறம் இவருக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ வைதிகமாக அதெல்லாம் பண்ணினா இந்த ஏகாம்பரத்தை பார்த்து இந்த திருவாரூர் இப்போ சுவாமிகள்னு சொல்லணும், திருவாரூர் சுவாமிகள் சொன்னார். அவரோட பையெல்லாம் கொண்டு வந்திருக்காரு யாத்திரையில் கூட ஒருத்தர். அதில் ஓரமாக ஒரு பையை காமிச்சார். அந்த பையில் பணம் இருக்குது, அதுலேருந்து எடுத்து இந்த நாராயண பட்டு வந்து பண்ணி வச்சிருக்கார், அவருக்கு ஏதான சம்பாதனை தட்சிணை கொடுக்கணும், அதுலேருந்து ஒரு 10 ரூபா பணம் எடுத்து கொடு அப்படின்னு. இதை இவர்கிட்ட சொல்லியிருக்க பெரியவா உடனே ஏகாம்பரத்து என்ன சொல்கிறார், அவர் என்ன பண்ணுறேன்னா, இல்லை அவரோட பைய இருக்கான், அந்த பையில ஏதோ பணம் வச்சிருக்காராம், இந்த பண்ணி வச்சிருக்கு சன்னியாசாசிரமம் கொடுத்து எல்லாம் பண்ணி வைதிகரமா பண்ணி வச்சிருக்கு, பணம் கொடுக்க சம்பாவனை பண்ண சொல்றாரு, 10 ரூபா எடுத்து கொடுக்க சொல்றாரு அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சினேஸ்வரா, அவர் தான் இனிமேல் சன்னியாசி ஆகியாச்சு, இனிமேல் அவருக்கு ஏது பைய, அவருக்கு ஏது இனிமேல் பணம், அதனால நீ ஒன்று பண்ணு, அந்த பையில இருக்கிற பணத்துல 10 ரூபா எடுத்து கொடுக்காத, பையில இருக்கிற பணம் முழுக்கலும் எடுத்து அவர்கிட்ட கொடு. இதுக்கு தான் ஒரு பெரியவா வேணுங்கிறது. நமக்கு அப்பவும் என்ன தோணுறது, அது தோணலை, இவருக்கு அதை வச்சுக்கணுங்கிற எண்ணம் இல்லை. இவர் என்ன பண்ண சம்பாதனை பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து எடுத்து ஒரு 10 எடுத்து கொடு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் பெரியவா என்ன பண்ணார், இனிமேல் இது அவரோடது இல்லை, இனிமேல் அடுத்த வாரம் எடுத்துக்க முடியாது, அதனால இவர் பண்ணி வச்சு ஒரு ஆசிரமம் கொடுக்கறதுக்கு கைங்கரியம் பண்ணவருக்கு கொடுத்துரு முழுக்க அப்படின்னு விட்டா. அது அப்படியே கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மறுநாளைக்கு தீபாவளிக்கு பிரமாதமாக பட்சணங்கள்லாம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணினா பெரியவா என்னம்னா அம்பாளுக்கு லட்டு இட்டு மைசூர் பாகு இதெல்லாம் ஜாங்கிரி இதெல்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணியாச்சு. பெரியவா சொல்றா, அம்பாளுக்கு முகத்துக்கு மட்டுமான முகம் ஒன்று தான் தெரிகிறாப்புல இருக்கு, அதுக்கும் சந்தன காப்பில் அலங்காரம் பண்ணும், அதனால சந்தனம் அரைச்சிடுவா அப்படின்னு சொல்லி வேடிக்கையா இருக்கும். நினைச்சதை சொல்லுவா, நினைச்சது நடந்துரும், அவ்வளவுதான் அந்த சந்நிதியில. இவர் உடனே ஏகாம்பரம் போய் எங்கேயோ கல்லு கட்டை எல்லாத்தையும் தேடி, கர்நாடகாவில் சந்தன கட்டைக்கு என்ன குறவு, தேடி சந்தனத்தெல்லாம் அரைச்சி அம்பாளுக்கு முகத்துக்கு சந்தன அலங்காரம் பண்ணி அம்பாள் மறைக்கிற அளவுக்கு அன்னக்குவியல் போட்டு வெள்ளையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு தீபாவளி ஸ்நானம் முடிச்சுன்னு அம்பாளுக்கு இந்த அலங்காரம்லாம் பண்ணி தரிசனம்லாம் பண்ணிட்டு பெரியவா அப்புறம் வந்தா. வரத்தே என்ன பண்ணினா அந்த பட்சணங்கள்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து சாண்டூர் ராஜா வெள்ளம் தான் மெயினாக அதுக்கெல்லாம் கைக்கரியம் பண்ணிட்டு இருக்கா, வெள்ளமும் தரிசனத்துக்கு இருக்கா, கூடவே இருக்கா, இவாளுக்கு இந்த பட்சணத்தில் பிரசாதம் எல்லாம் கொடு அப்படின்ட்டு. மீதி என்ன பண்ணார், அந்த அன்னமோ பட்சணமோ ஒன்றுத்தையும் நீங்கள் தொடப்படாது, எல்லாரும் இந்தெண்ணெய் வந்துட வேண்டியது. அதுக்கப்புறம் அங்கே வர ஜனங்கள்லாம் என்ன பண்ணிக்கிறாளோ பண்ணிக்கிட்டோம் முடியும். எல்லா இடத்துலையும் அப்படித்தான் பெரியவா, எதுவாக இருந்தாலும் அங்கே போகிறதோ உபயோகப்படுத்துறது வானோன்னா மீதி என்ன இருக்கோ மீந்து வந்து எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு வர வேண்டியது. அது யாருக்கானோ உபயோகப்பட முடியும். அப்படி இருந்திருக்கிறதே இந்த யானகுந்தியில் இருக்கிறதே ஒரு இஸ்லாமியர், அவர் இந்த சிந்தாமணி மடத்தில் இருக்கிறதே அப்படியே உணர்ச்சி பூர்வமாக வந்து பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார். இதை பார்த்துட்டு பெரியவா ரொம்ப சந்தோஷப்பட்டா, அவரோட அந்த பாவத்தையும் அந்த உணர்ச்சியும் பார்த்தா. அவரோ பிறப்பால ஒரு இஸ்லாமியராக இருக்கார், ஆனால் அந்த பக்தி பெரியவாளை பார்த்தோன்னே அந்த பக்தியும் அந்த உணர்ச்சியும் பார்த்தோன்னே பெரியவா சொல்கிறா, பாரு என்ன பக்தி பாரு அவனுக்கு. எனக்கு ஒன்று தோன்றது, இவன் ஒருத்தனுக்காக இந்த பக்திக்காகவே இந்த ஊர்லேயே இருந்துட்டா தேவையில்லை போல இருக்கு அப்படின்னு பெரியவா சொல்கிறான்னா அந்த வந்தவரோட பக்தி எப்படி இருந்திருக்கும், அந்த பாவம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இந்த அனகுந்தியில் சிந்தாமணி மடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதே அங்கங்கே மலை பாறையாக இருக்கும். அதில் ஒரு ஓரத்தில் ஒரு மண்டபம், ராமர் நின்றுண்டு பானம் போட்டார் ஒரு மரத்தடியிலேருந்து வாலி வதம் பண்ணுறதுக்கு அப்படிலாம் சொன்னோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு பழைய மண்டபம், கருங்கல் மண்டபம், எல்லாம் கருங்கல் தான். அந்த மண்டபத்தில் தான் ஒரு ஓரத்தில் பெரியவா இருந்தால் இன்னொரு இடத்துல ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அதில் சமையல் எல்லாம் பண்ணி வாளுக்கு ஆகாரம் எல்லாம் கூட கைங்கரியம் பண்ணுற வாழ்க்கலாம். அப்படி இருக்கிறதே ஒரு நாளைக்கு இவா சமையல்லாம் பண்ணிட்டு பெரியவாளுக்கு பிட்சை எடுத்து இந்த கூட கைங்கரியம் பண்ணவாள்லாம் என்ன பண்ணினா அவ போய் ஆகாரம் பண்ணணும். அப்போ இந்த திருத்தாமர மணி அப்படின்னு சொன்னேன், ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் தரிசனத்துக்கு வந்திருக்கு, இந்த மணியை நீ பார்த்துக்கோ பெரியவாளை, நாங்களே போய் ஆகாரம் பண்ணிட்டு வரோம் அப்படின்ட்டு சொன்னா. இவாளெல்லாம் உள்ளுக்குள் போய் இலையை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. பெரிய உடனே இந்த திருத்தாமர மணிட்டு சொன்னா, நீ ஒன்று பண்ணு, நேராக அந்த உள்ள சாப்பிட்டு இருக்கா, எல்லாரையும் உடனே கிளம்பி வெளியில வர சொல்லுவோன்னு. இவர் மணிக்குள்ள போய் சொன்னார், உங்களெல்லாம் உடனே வர சொன்னான்னு. அவ சொன்னா, நாங்கள்லாம் சாப்பிட்டு இருக்கோம், சாப்பிட்டுட்டு வரோம்னு சொல்லு அப்படின்னு. இல்லை உடனே வர சொல்லுன்னு பெரியவா உத்தரவு. பெரியவா சொல்லிட்டா வேற என்ன பண்ண முடியும், வேற வழி இல்லை, எல்லாரும் கிளம்பி இந்தன்னு வரா. அந்த உள்ள சமையல் கிட்ட அதுல ஏதோ ஒரு பூனை படுத்துட்டு இருக்கு,
அங்கே உள்ள ஊலையில் ஏதாவது ஒரு பூனை இருக்கும், அதையும் கொண்டு மொள்ள விரட்டி விடு, இந்த பக்கம் விரட்டி விடு அப்படின்னா. இப்படி எல்லாரும் வந்தால் பூனையும் விரட்டி விட்டா. இப்படி எல்லாரும் வெளியில் வந்து இந்த பூனையும் வெளியில் வந்ததோ இல்லையோ, என்ன அடுத்த நிமிஷம் ஆச்சுன்னர் அந்த கருங்கல் மண்டபம் தொட 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 தொடன்னு சாஞ்சு கொடுத்து கீழே சரிஞ்சு விழிஞ்சு இடிஞ்சு விழுந்துடுது. இதை பார்த்து இந்த எல்லாருக்கும் கண் எதிர்க்க நாம் சித்த நேரம் முன்னால் உட்காந்து சாப்பிட்டு உட்கார்ந்த இடம் ஏதோ பழங்காலத்துது தர 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 தரன்னு சாயிறது சரியிறது. இதை பார்த்து இந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பகீர்னுது திடீர்னுது. நல்ல வேளை நாம் இப்படி இந்த சமயத்தில் இது சரியே போகிறது நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் பெரியவா உடனே வெளியில் வர சொல்லுன்னு இருக்கா. அப்போ பார்த்தா நம்ம சாப்பிட்ற கூட விட மாட்டேங்கிறாளே பெரியவா, இப்படி அவசரப்படுத்துகிறாளே அப்படின்னு நினச்சிண்டா அடுத்த நிமிஷம் கண்ணெதிர்க்கு அதுக்கு பலன் தெரியுது, மண்டபம் இடிஞ்சு விழுறது. அப்படி ஒரு இடம் அந்த ஆனகுந்தி. அப்படி இந்த ஆனகுந்தி எல்லாம் இருந்தா. அதுக்கப்புறம் மதுவனம்ங்கிற இடம், அந்த மதுவனத்தில் வந்து இருந்தா பெரியவா. இந்த மதுவனத்தில் பெட்ஷையெல்லாம் முடிச்சுட்டு இப்படி பல இடங்களில் வர. அதில் ஹேமகூட்டம் அப்படிங்கிற இடம், ரிஷ்யமூகம் அப்படிங்கிற இடம், மால்யவந்தம் அப்படிங்கிற இடம். இந்த மால்யவந்தத்தில் ராமர் கோவில், அதுவும் ஒரு மலை மாதிரி இருக்கும். அந்த மலையில் போனால் அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு உபச்சாரம். அங்கே ராமரும் லக்ஷ்மணரும் இருந்து ராம தீர்த்தம்னு இருக்குது, லக்ஷ்மண தீர்த்தம்னு இருக்குது. அங்கே என்ன பண்ணுவோன்னா ராமாயணத்தை பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கா. இந்த ராமாயண பாராயணத்தை கேட்கறதுக்கே ஆனந்தமாக இருக்கும். நார்த் இண்டியன்ஸ்லாம் வந்து பண்ணுவா. அப்படி அங்கே பண்ணின்னு இருக்கா. அந்த மால்யவந்தத்தில் போய் அங்கே ராமர் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டா. இப்படி இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஹம்பிக்கெல்லாம் வந்துட்டு பெரியவா என்ன பண்ணினா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா, இந்த கட்ராம்பூருக்கு வந்தா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டு கட்ராம்பூர் இந்த வர வழியில், ஹம்பிக்கு வர வழியில் தான் கட்ராம்பூர். இப்படி திருப்பி திருப்பி போயிட்டு வராப்பில் இருக்கும், பக்கத்தில் தான் இருக்கும். இந்த இடங்கள்லாம் பெரியவா சுற்றிட்டு வந்துருந்தா. அப்படி வந்துட்டு இருக்கிறதே ஒரு நாளைக்கு ஒரு சோலையாக இருக்குது. அந்த மதுவனம் எல்லாம் ஒரே சோலையாக தான் இருக்கும். அப்படி சோலையில் இருக்கிறதே பார்த்தா ரொம்ப ரம்யமாக இருக்குது. என்ன அப்படின்னா பட்சிகளோட ஜாலங்கள்லாம், பட்சிகள்லாம் என்னெல்லாமோ பட்சியெல்லாம் கூவுறது, அதுங்கிறது இதுங்கிறது சத்தம்லாம் போட்டுருக்கு. இப்படிலாம் இருக்கிறத பார்த்தா பெரியவா ரொம்ப ஆனந்தமாக ரசிச்சுட்டு இருக்கா. அதில் மரங்களில் பெரியவா ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கா. இந்த மரத்துக்கு பக்கத்தில் பார்த்தா மேலே பட்சிகள்லாம் கூடு கட்டியிருக்கு, குஞ்சு போட்டிருக்கு போல இருக்கு. இந்த தாய் பட்சியெல்லாம் வந்து அதுக்கு ஓட்டின்னு போகிறது. இப்படிலாம் அதுக்கு அந்த ஜாலங்கள்லாம் பட்சி ஜாலங்கள்லாம் அந்த குரல் கொடுக்கலாம் ரொம்ப அழகாக இருந்து எல்லாம் ரசிச்சுருந்தா. அப்படி இருக்கிறதே ஒரு குரங்கு வந்தது. பெரியவாள்கிட்ட யாரோ கொண்டு வந்தோ வாழைப்பழம் வச்சிருக்கா. திடீர்னு ஒரு குரங்கு வந்தது. குரங்கு வந்தோடனே பெரியவாள்கிட்ட வச்சுட்டு வாழைப்பழத்தை எடுத்தது. இவாள்லாம் துரத்துறதுக்கு போனா அதெல்லாம் எடுத்துக்காத, என்ன பெரியவாள்கிட்ட இது வச்சிரு பழம் நம்ம தான் சாப்பிடணுமா என்ன, அதுவும் சாப்பிடலாம் அப்படின்னா அதை எடுத்துட்டது, சாப்பிட்டது எல்லாம் பண்ணிட்டு அது என்ன பண்ணிட்டு திருப்பி இந்த பட்சி கூடெல்லாம் கட்டி அதில் ஏற போச்சு. இதில் ஏற போனோன்னு பெரியவா என்ன பண்ணா கூட இருக்கவாள்கிட்ட, அப்போ தானே தீபாவளியாக இருக்கு, இந்த பட்டாசு இருக்கோ ஏதானோ அப்படின்னா, இருந்தால் 4 கொளுத்தி போடும். எதுக்கு புரியல. பெரியவா சொன்னா கொளுத்தி போட்டால் எதுக்குன்னா பெரியவா சொல்றா, இந்த பட்டாசு சத்தத்தை கேட்டால் குரங்கெல்லாம் பயந்துன்னு ஓடி போயிடும். இந்த குரங்கு இப்போ அந்த மரத்து மேலே ஏற போகிறது. இந்த மரத்து மேலே ஏறினா குரங்கு சும்மா இருக்குமோ, அதில் ஏதோ குருவி அந்த கூடு கட்டியிருக்கு பட்சிகள்லாம், அது இப்போ தான் குஞ்சு பொறிச்சிருக்கு, அதில் இருந்துன்னு இருக்கு. இது போய் அந்த குஞ்சுகளுக்கு ஏதானு ஹிம்சை பண்ணப்படுதோ கூட்ட கலைச்சிடப்படுதோ அதை ஏதானு பண்ணிட போகிறதோங்கிறதுக்காக பட்டாசு போட்டு அந்த மரத்து மேலே ஏறவதை இந்த குரங்கெல்லாம் வெளியில் போகிறாப்புல பண்ணினா, இதை பார்த்து இந்த கைங்கரியம் பண்ணுறவாளுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. பெரியவா கவனம் எப்படிலாம் இருக்கு பாரு, ஏதோ ஒரு மரத்தில் இருக்கிற குருவிக்கு கூடு கட்டியிருக்கு, அதெல்லாம் பார்த்தா கூட அது மேலெல்லாம் கூட கருணை, எல்லா ஜீவராசிகள்ட்டையும் கருணை, எல்லாத்தையும் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்றாப்புல இருக்கு. இதுதான் பெரியவாளோட குணாதிசயம். இந்த குருவிகள் பட்சிகள் அப்படின்னு ஞாபகம் வருது. ஒருத்தர் வந்தார், அவர் என்ன பண்ணினார், எப்படிலாம் பாதுகாக்கிறா பெரியவா அப்படிங்கிறதுக்கா. பாவம் ஒரு நடுத்தர குடும்பம், அவர் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு. ஆஸ்பத்திரியில் சேர்த்தா இவரால் அதுக்கு உண்டான செலவழிக்கவும் முடியல. ஆனால் அப்பானா செலவழிக்காதையும் இருக்க முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெரியவாள்கிட்ட வந்து சொன்னார், ஆஸ்பத்திரியில் எதை எடுத்தாலும் காசாக இருக்குது, ஆக்சிஜனா காற்றுக்கு காசு வாங்குறா, இனிமேல் ட்ரிப்ஸ் ஏற்றுனா தண்ணிக்கு வாங்குறா, பெட்டுக்கு இப்படிலாம் செலவழிக்கிற சொல்கிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பெரியவா தான் நாங்கள் சமாளிக்க முடியல. உடனே பெரியவா அப்பாவுக்கு என்ன வயசாச்சு அப்படின்னா, சதாபிஷேகம் ஆயிடுத்து அப்படின்னு.
அப்போ நீ ஒன்று பண்ணு, போய் டிஸ்சார்ஜ் பண்ணு, நேராக வீட்டுக்கு அழிச்சுன்னு வா. வீட்டுக்கு அழிச்சுன்னு வந்து அப்பாவுக்கு ஏதான ஆகாரம் கஞ்சி கிஞ்சி என்ன அவருக்கு செல்றதோ நீ ஆகாரத்தை கூடும், விடாத விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிட்டு பகவன் நாம எப்பொழுதும் காதில் விழறாப்பல பண்ணிகிட்டே இரு. இப்படி பண்ணிகிட்டே இரு, அவர் எத்தனை நாளைக்கு இருக்காரோ இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறா, நாம் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா நாம் மருந்து கொடுக்கணும், சிகிச்சை பண்ணணும். ஆனால் அதை விட முக்கியம் அருமருந்து, ஒரு தனி மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கு பகவன் நாம, பகவத் ஸ்மரண. இனிமேல் 80 வயசுக்கு மேலே ஆயிடுத்து, ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சிருந்தாலோ எக்கச்சக்கமாக காசு செலவழிக்க வேண்டியிருக்கு. அது வசதி இருக்கிறவா செலவழிக்கலாம், வசதி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால நமக்கு என்ன பண்ணலான்னு, அவர் சத்கதி அடையிறதுக்கு ஏதானும் கைங்கரியம் பண்ணலாம். அதுக்கு வீட்டுக்கு அழிச்சுன்னு வா, அவர் சௌக்கியமாக இங்கேயே அவர் ஆவி பிரியட்டும் பகவத் ஸ்மரணையோட அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னா. இது எதுக்கு அப்படின்னா, பெரியவா குருவியாக இருக்கட்டும், மனுஷாலாக இருக்கட்டும், எந்த ஜீவராசிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஹிதத்தை பண்ணுறதுக்குன்னே ஒரு அவதாரம் சங்கரோதி இது சங்கரா அப்படின்னு நல்லது பண்ணுறதுக்குன்னே ஒரு அவதாரம் சங்கர அவதாரம். அதுதான் பெரியவான்னு சொல்லி அந்த சங்கரோட நன்மையில் இன்னும் என்னென்னலாம் யாரெல்லாம் அடைஞ்சாங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம்.